தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். மதுரை கலைஞர் நூற்றாண்டு நினைவு நூலகத்தில் தமிழ் வளர்ச்சிக் கழகம் சார்பில் தமிழியல் கலைக்களஞ்சியம் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம், நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன், தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் திருமலை, தமிழ் வளர்ச்சிக் கழக தலைவர் ராசேந்திரன் ஆகியோர் பங்கேற்று நூலை வெளியிட்டு உரையாற்றினர். இந்நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய சு வெங்கடேசன், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக தெரிவித்தார். போன சட்டமன்றத்தை விட தேர்தலை விட இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு 21 லட்சம் வாக்குகள் தான் கூடியிருக்கு. அதற்கு முன்பு சட்டமன்ற தேர்தலை ஒப்பிட்டு பார்த்தால் அது 40 லட்சம் வாக்கு கூடியிருக்கு. அதற்கு முன்பு 40 லட்சம் வாக்கு கூடியிருக்கு. ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கும் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கும் ஏறக்குறைய 40 லட்சம் வாக்குகள் உயர்ந்திருக்கு. அப்படி பார்த்தால் இந்த முறை 21 லட்சம் வாக்குகள் தான் குறைந்திருக்கு. சதவிகித உயர்வு என்பதற்கு காரணம் SIR. மற்றபடி சராசரி உயர்வு என்னவோ அதுதான் பிரதிபலித்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் கடந்த 5 ஆண்டின் சராசரியை கூட இந்த எண்ணிக்கை பிரதிபலிக்கவில்லை என்பதை தான் பார்க்கிறேன். திமுக மற்றும் கூட்டணி கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது. இயல்பாகவே 3-4 அணிகள் போட்டியிடுகிற பொழுது ஆளுகிற கட்சியினுடைய அணியினுடைய வாக்கு சதவீதம், வாக்கு வித்தியாசம் என்பது அதிகமாக இருக்கும். இயல்பாக வெற்றி மிக அதிகமாக கிடைக்கும். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். மதுரை கலைஞர் நூற்றாண்டு நினைவு நூலகத்தில் தமிழ் வளர்ச்சிக் கழகம் சார்பில் தமிழியல் கலைக்களஞ்சியம் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம், நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன், தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் திருமலை, தமிழ் வளர்ச்சிக் கழக தலைவர் ராசேந்திரன் ஆகியோர் பங்கேற்று நூலை வெளியிட்டு உரையாற்றினர். இந்நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய சு வெங்கடேசன், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக தெரிவித்தார். போன சட்டமன்றத்தை விட தேர்தலை விட இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு 21 லட்சம் வாக்குகள் தான் கூடியிருக்கு. அதற்கு முன்பு சட்டமன்ற தேர்தலை ஒப்பிட்டு பார்த்தால் அது 40 லட்சம் வாக்கு கூடியிருக்கு. அதற்கு முன்பு 40 லட்சம் வாக்கு கூடியிருக்கு. ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கும் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கும் ஏறக்குறைய 40 லட்சம் வாக்குகள் உயர்ந்திருக்கு. அப்படி பார்த்தால் இந்த முறை 21 லட்சம் வாக்குகள் தான் குறைந்திருக்கு. சதவிகித உயர்வு என்பதற்கு காரணம் SIR. மற்றபடி சராசரி உயர்வு என்னவோ அதுதான் பிரதிபலித்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் கடந்த 5 ஆண்டின் சராசரியை கூட இந்த எண்ணிக்கை பிரதிபலிக்கவில்லை என்பதை தான் பார்க்கிறேன். திமுக மற்றும் கூட்டணி கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது. இயல்பாகவே 3-4 அணிகள் போட்டியிடுகிற பொழுது ஆளுகிற கட்சியினுடைய அணியினுடைய வாக்கு சதவீதம், வாக்கு வித்தியாசம் என்பது அதிகமாக இருக்கும். இயல்பாக வெற்றி மிக அதிகமாக கிடைக்கும்.